இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால், அல்லாஹ்வுடைய கருணையால் இந்த ஆண்டினுடைய புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தையே சிறப்பாக அல்லாஹுவை நல்ல முறையில் வணங்கக்கூடிய அந்த இபாதத்துகளிலே, இரவு நேர வணக்கங்களிலே நாம் எல்லோரும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பான முறையில் பொழுதுகள் கழிந்து வருகிறது. அதற்காக முயற்சித்து வருகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான நல்லறங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது 10 நாட்களை நிறைவு செய்துவிட்டு அடுத்த 10 நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே உள்ள முதல் 10ல் பிரார்த்தனைகளை பற்றி நாம் தொடராக பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் 9 நபிமார்களுடைய பிரார்த்தனைகள், அதுவும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைகளை, அதனுடைய வார்த்தைகளை, வரிகளை, அதனுடைய அழகிய நிலையை பற்றி நாம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இந்த 10 நாட்களும் சஹாபா பெண்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய படிப்பினை. இது எப்பவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான சூழல்களும் வரும். அப்ப நாம ஒரு முஸ்லிமாக எப்படி நாம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது குர்ஆன் வசனங்கள் வரும். இப்படி நீ வாழ்ந்துக்கோ, நீ பொறுமையா இருந்துக்கோ, அல்லாஹ் மேல நீ தவக்கல் வச்சுக்கோ, நீ அல்லாஹ் இறையச்சத்தோடு நீ நடந்துக்கணும், நீ இப்படி கண்ணியமா நடந்துக்கணும், மார்க்கத்துக்காக நீ இப்படி தியாகம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் நம்ம படிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயத்தையும் நம்ம கேட்போம். ஆனால் அதை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அதை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? அப்ப அதுல என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ வரலாற பாரு, ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி அமல்படுத்தி இருக்காங்கன்னு பாரு. அந்த குர்ஆன் வசனத்தை வாழ்க்கையில எடுத்து நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னவெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. அதையெல்லாம் படிச்சுட்டு உன்னுடைய நிலையை பற்றி நீ சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, ஆகா, இப்படியெல்லாம் நமக்கு முன்னவர்கள் சென்றவர்கள் இருக்கிறார்கள், அதனால தான் அல்லாஹ்வுடைய திருப்தியை அவங்க பெற்றிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அன்பளிப்புகளை அவங்க பெறாங்க, அளப்பரிய கிருபை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க, எனவே அவர்களை போன்று நாமல் என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும் என்று நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அது சஹாபாக்கள் ஆண்களாக இருக்கலாம், சஹாபாக்கள் பெண்களாக இருக்கலாம். இங்கேயே சஹாபா பெண்களின் வாழ்வுன்னு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மெயினான காரணம், இந்த இரவு நேர வணக்கங்கள், இந்த பயானே பெண்களுக்காகத்தான் பிரதானமாக ஆரம்பிக்கப்படுது, ஆண்களுக்கு கொசுது. அதனால தான் இந்த ஒரு தலைப்பை இவங்க செய்யறாங்க. சஹாபா பெண்கள், சஹாபாக்கள் ஒரு 5 ஆண்கள் 5 பெண்களை கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஆண்கள்லாம் கேட்கலங்கிறது இல்லை, உங்களுக்கு தான் நல்ல வசதியான காத்தோட்டமான இடம் இருக்கு. இருந்தாலும் பெண்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பிரத்யேகமாக இது போன்ற தலைப்பு அமைக்கணும். சரி, இது சஹாபாக்கள், நம்ம சஹாபாக்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் குர்ஆன் வசனம் இறங்கிச்சுல, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும்ல. அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியை காட்டுறான். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்த தோழர்கள் அவர்களுடைய வரலாறை சொல்லித்தர மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் ஒரு சஹாபி கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போய் என்ன செய்யறாங்க? யா ரசூலுல்லாஹ், கொடுமை தாங்க முடியல, எங்களை போட்டு சாவடிக்கிறாங்க, ரொம்ப எங்களை போட்டு வரத்தா வராங்க பாருங்க அப்படின்னு அவங்க மேல உள்ள துணியை, மேல போட்டிருந்த துண்டை நீக்கிட்டு காமிக்கிறாங்க. அந்த சஹாபி கப்பாப் பின் அரத் ஒரு வயிறு ஃபுல்லா நெருப்பு கங்குகளை போட்டு பொசுங்கி இருக்கு, புண்ணா இருக்கு, அந்த தண்ணியா வடிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? இந்த தீயில சுட்டா எப்படி இருக்கும்? வயிற்றுல கொஞ்சம் நெருப்பள்ளி போட்டா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தும் போது ஒரு சூடு வரும் பாருங்க, அது நம்ம என்ன செய்ய இப்படி தாங்க முடியும்? எப்பா சுடுடிச்சுக்கிறோம். ஒரு நெருப்பு கங்க தூக்கி நிர்வாணமா வயிற்றுல தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? துணி இல்லாம அப்படி போட்ட அந்த சஹாபி கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வயிறை பார்த்துட்டு, ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமான வேதனை அப்படின்னு சொல்லலை. அவங்க என்ன பண்றாங்க? பாக்குறாங்க, ஆகா, இன்னும் நம்ம இவங்கள்ட்ட இருந்து தியாகத்தை வாங்க வேண்டியிருக்கு, இன்னும் இவங்களை பெரிய அர்ப்பணிப்பாளர்களா தயார்படுத்தணும், இன்னும் இவங்களை சீர்படுத்தணும், இன்னும் இவங்களை சோனத்திற்கு உரியவங்களா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? உடனே அங்க தூக்கி சொல்றாங்க,
என்ன ஹப்பாப் அவசரப்படுறீங்களா? என்ன அவசரம்? ரொம்ப கஷ்டப்பட்டதா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு. அப்ப அந்த நபிமார்கள் இருக்காங்கல்ல, இரும்பு ரம்பத்தை கொண்டு வந்து, இரும்பு ரொம்ப இருக்கா, நம்ம இந்த கட்டையெல்லாம் இருக்கிறோமே, சரட்டு 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 துண்டு துண்டா போத, இதை கொண்டு வந்து நல்ல உச்ச தலையில வைப்பாங்களாம். பள்ளத்துல இறக்கி விட்டுட்டு உச்ச தலையில வச்சு அப்படியே அறுப்பாங்களாம். உடம்பு என்ன செய்யும் அறுத்தா? அப்படியே ரெண்டு பக்கமா சரிபாதியா பிரிஞ்சு போகும். இப்படி பிரிஞ்சு போச்சு, அவங்க உயிர் போச்சு. அவங்க ஈமான் விட்டு கொடுக்கல, ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. ஹப்பாபே ஈமானில் உறுதி தேவை, வரலாறு காட்டுறாங்க. அதே மாதிரி அதே நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. இரும்பு சீப்பு இருக்குல்ல, சீப்பு இருக்கு, எல்லா வீட்லயும் சீப்பு இருக்கும் தலையை சீவுறதுக்கு. அதுலயே நம்ம பிள்ளைகளுக்கு ஏமா மெதுவா சீவு வலிக்குது போ, ஏன் வலிக்கும்? அது டக்குன்னு பிடிச்சி இழுத்தா என்ன செய்யும்? வலிக்கும். அது கொஞ்சம் பார்த்து சீவணும். அந்த எது சாதாரண ஒரு பிளாஸ்டிக்லயே விலை குறைஞ்ச ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு மலிவான ஒரு பொருளுக்கு இப்படி இரும்பு சீப்புனா எப்படி இருந்திருக்கும்? அதுக்குன்னு துண்டாக்கணும் சொல்லியே அதை என்ன செய்வாங்க, இப்படி தொடையில இப்படி போட்டா சதையை பிச்சிரும். தொடை எலும்புல இருந்து சதை கலண்டு வரும். அப்படி சீவுவாங்களாம் உயிரோடி வச்சு. எப்படி இருக்கும் உயிரோடி? இப்ப லைட்டா அப்படி அடிக்குது, ஏதாவது ஒரு வெட்டும் போது லைட்டா ஒரு கத்தி படுது, நமக்கு வலிக்குது, தாங்க முடியல. பிளான் பண்ணி அப்படி அறுத்தா அப்படி இருக்கும். தொடையில இருந்து சீவுனா அப்படி சீப்ப பள்ளத்துல போட்டு தொடைக்கு அந்த சதை பகுதியில போட்டு அது போய் எலும்புல போய் டச் ஆகி இப்படி இழுக்கும் போது எலும்புல இருந்து இதை கறிக்கடையில பாக்குறோம், அவன் பிடிச்சி இழுக்கிறான். இதை சப்பை இதெல்லாம் போட்டிருக்கான்ல, காலை போட்டு தொங்க விட்டு இழுக்கும் போது சதை எடுக்கிற பாக்குறீங்களா? எலும்புல இருந்து. இந்த மாதிரி மனுஷனை செஞ்சாங்க. அதுவும் எதுக்காண்டி செஞ்சாங்க? அல்லாஹ்வை நம்பணுங்கிறதுக்காண்டி செஞ்சாங்க, ஈமான் கொண்டோங்கிறதுக்காண்டி செஞ்சாங்க. பெரிய குற்றம்லாம் இல்லை. நம்மளால நல்லா யோசிக்கணும். சுதந்திரமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு வர்ற பிரச்சனைனா அவங்க கால் தூசு கூட மதிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எடுத்து சொல்றாங்க? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, எப்பவுமே நமக்கு முன் சென்றவருடைய வரலாறு இருக்குல்ல, அது நம்மளை சரிப்படுத்தும், நம்மளை அது முறைப்படுத்தும், அது நம்மளை நெறிப்படுத்தும் என்பதற்காக வரலாறுகள் என்பது என்னைக்குமே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் தலைப்பு கொடுக்குறாங்க. இந்த தலைப்பு கொடுக்கறதுடைய நோக்கமே சஹாபா பெண்கள் அவர்களுடைய வாழ்வுல அவர்கள் எப்படி இந்த குர்ஆன் சுன்னாவோடு வாழ்க்கை நடத்தினாங்க, அவர்களுடைய குடும்பத்தை அவங்க எப்படி நடத்திக்கிட்டாங்க, மார்க்கத்தை எப்படி அவங்க பேணுறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எப்படி தியாகம் செஞ்சாங்க, எப்படி தர்மம் செஞ்சாங்க, எப்படி போரிட்டாங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? இந்த புனிதமான காலங்கள்ல ஈமான் இன்னும் இன்னும் பசுமை பெறுவதற்கான, வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதான் இந்த தலைப்புக்கு காரணம். இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட ஒரு பெண்மணியுடைய ஒரு வாழ்க்கையில நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை அரிசில இருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கான்ல, அவன் சொல்றான். இப்ப சில வரலாறுகள்லாம் இருக்குது, நாம சொல்லுவோம், அவங்க பொதுவா தான் சொல்லுவோம், பேர்லாம் இருக்காது. எத்தனையோ தியாகிகளுடைய வரலாறு குர்ஆன்ல இருக்கு, பேரே இருக்காது. இப்படி இருந்தாங்க, 3 நபிமார்கள் அங்க, ஒரு 2 நபி பிரச்சாரம் பண்ணாங்க, ஒரு நபி அவரோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னு இருக்கும். அந்த 2 நபி யாருன்னு தெரியாது, சேர்ந்த ஒரு நபி யாருன்னு தெரியாது, அவர்கிட்ட அடிபட்டவர் யாரு அந்த பேரும் தெரியாது, இப்படி பேரே தெரியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆளை குறிப்பிட்டு, இப்படி ஒரு ஆள் இப்ப வந்துட்டு போச்சே, அந்த ஆள் பேசுறதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வரலாறுல இருக்கிறாங்க, சஹாபா பெண்மணி. அவங்க பேர் ஹவுலா, ஹுவைலான்னு சில பேர் சொல்லுவாங்க, ஹவுலா பித்து சாலபா. பொதுவாக சஹாபா பெயர்கள், இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இந்த பித்து பின்னு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். இந்த பித்து பின்னு அப்படிங்கிறது ஏதோ ஒரு புதுமையான ஒன்றுலாம் கிடையாது. பித்து அப்படின்னா டாக்டர், மகள். பின்னுனா என்னது? இப்னு பின் அப்படின்னா மகன், சன் ஆஃப், டாட்டர் ஆஃப். ஹவுலான்னு சொல்லிட்டோமா, ஹவுலா தான் அவங்க பேரு. ஹவுலாக்கு அப்புறம் பித்து சாலபா அப்படின்னா சாலபா என்பாருடைய மகளாக இருக்கக்கூடிய ஹவுலா. ஹவுலாலே ஒரு 4 ஹவுலா இருந்தா என்ன ஆகும்? குழம்பிடும். அப்ப வாப்பா பேரை சொன்னா குழம்பாது. எல்லாம் ஒன்னா இருக்கிறது ரொம்ப ரேரு இல்லையா? அது ரொம்ப ரேரு. அதுக்கு வேற ஏதாவது கண்டுபிடிச்சுக்க வேண்டியது. அப்ப ஹவுலா பித்து சாலபா இந்த ஒரு நபி தோழி, இவங்களுடைய கணவர் பேர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க கணவர் பேர் அவுஸ் இப்னு சாபித். உபாதா இப்னு சாபித்னு ஒரு சஹாபி உண்டு, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, வரலாறு நெடுகிலும் அவங்க வர்றாங்க.
அந்த உபாதா இப்னு சாபித் என்கிற அந்த சஹாபியுடைய சகோதரர் தான் யாரு? அவுஸ் இப்னு சாபித். இந்த ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும். ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இந்த அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கணவன் மனைவியும் நீண்ட கால வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனால் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாலே என்ன வரும்? எல்லாமே இருக்கும். அங்க சந்தோஷம் இருக்கும். திடீர்னு ஜாலியா என்ன எங்கேயா ஹோட்டல் போவோமா கேட்போம். திடீர்னு யாரெல்லாம் கேட்போம். இதெல்லாம் என்ன செய்யும் வாழ்க்கையில? ஏன்னா மேடு பள்ளம் ஏன்னா இல்ல மாத்தி மாத்தி கேட்டுக்கிறது சொல்றேன். மரியாதையா தான் கேட்போம் சொல்றேன். பொதுவா உள்ளத புழக்கத்துல சொல்றேன். சரியா? ஆக என்ன அதாவது என்னன்னா குடும்பத்துல வந்து மேடு பள்ளம்லாம் இருக்கும். வாழ்க்கையில சில நேரம் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாவே இருந்தா பாருங்க அது சரியா இருக்காது. மூஞ்சி அப்படியே சப்பையா இருந்தா நல்லா இருக்காது. அதுல மூக்குன்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா கண்ணுன்னு ஒரு பள்ளமா அப்படி இருந்தா தான் என்ன செய்யும்? அழகா இருக்கும். ஒரு அதுக்குன்னு ஒரே அடி என்ன செய்யக்கூடாது. அசருது இந்த ரமலான் மாதத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு லைலத்தில் கதிரை இழுத்துருவோம் கலக்குதா இல்லையா? அது மாதிரி அப்படி இருந்துடக்கூடாது. பொதுவாக ஒரு குடும்பத்துல சில இதெல்லாம் வரும். ஆனால் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் வார்த்தைகள் கவனமா இருக்கும். வார்த்தைகளை அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் கேட்பான். அரிசில இருந்துட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே கேட்பான், என்ன பேசுற? நீ ஒய்ஃப்ட பேசுறா என்ன வேணாலும் பேசிடுவியோ அப்படின்னு நல்லா கேட்பான். ஓமா மனைவிட்ட பேசுறாருந்தா நீங்க பேசிடுவியோ. நீங்க கணவர்கிட்ட இப்படி பேசலாமா அப்படின்னு கணவர்கிட்ட பேசுறாலும் கேட்பான், மனைவிட்ட பேசுறான். யார் கேட்பா? அல்லாஹ் அதை சொல்லவும் செய்யறானே. மா எல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒருவன் வார்த்தையை உச்சரிக்க முடியாது. எப்படி? ஒரு எழுதக்கூடிய ரகீபுன் அதீத், கண்காணித்து எழுதக்கூடிய எழுத்து இல்லாம யாருமே பேச வாயை திறக்க முடியாது. நம்ம பேசணும்னா அது ரெக்கார்டு. இதுல ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றான். நான் கேட்டேன் சொல்றேன். அல்லாஹ் சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், இந்த 4 வசனமுமே இந்த அம்மா ஹவுலா பின்த் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தொடர்பா வந்தது. என்ன பிரச்சனை? அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹவுலா அவர்களுடைய வாழ்க்கை நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப காலம் நல்ல நீண்ட நிறைய வாழ்க்கை தான் வாழ்றாங்க. குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஹவுஸ் அவர்கள் வயதும் ஆகிப்போச்சு, வயசாயிடுச்சு. ரொம்ப கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்களாம். ஹவுஸ் பின் சாபித் ரலியல்லாஹு கொஞ்சம் கோவக்காரங்க. சரிங்களா? கொஞ்சம் கோவம்லாம் ரொம்ப படக்கூடாது. கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும். கோவமே வந்தாலும் வார்த்தைகளை கொஞ்சம் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். ஏன்னா கோவம் சில பேர் பெருமையா சொல்றது, ரொம்ப கோவக்கிறான் அவ்வளவுதான் ஷார்ட் டெம்பர் அப்படிப்பான் சில பேர். அது ரொம்ப பெருமையா, அது பெருமையான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு குறை. ஏன்னா எனக்கு தலைவலிச்சுட்டே இருக்கும், பெருமையா போடுவா. தலைவலிச்சா போய் டாக்டரை போய் பாரு, வயிற்ற வலிச்சா போய் டாக்டரை பாரு. அது மாதிரி ஒரு கோவம் ரொம்ப வருதுங்கிறத பெருமையா முற்படுத்த முடியாது. அது வந்து ரொம்ப கவனமா எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஹவுஸ் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் நடக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும். அதாவது விவாதம் தர்க்கிக்கிறாங்க ரெண்டு பேரும். தர்க்கிக்கும் போது அந்த காலத்துல ஒரு முறை இருந்துச்சு. அதுக்கு பேர் லிஹார். லிஹார் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. லிஹார் அப்படின்னா முதுகுக்கு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா அந்த காலத்துல, அறியாமை காலத்துல, ஐயாமுல் ஜாஹிலியாவுல மனைவியை பார்த்து சொல்றாங்க, நீ என்னுடைய தாயுடைய முதுக மாதிரி, முதுகுக்கு ஒப்பானவள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவங்களுடைய மன வாழ்க்கை. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா லிஹார் அதுக்கு பேரு. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டனா இனிமே அவங்க வந்து சாதாரணமா கணவன் மனைவி வாழ்க்கை வாழவும் முடியாது, விட்டுட்டு போக முடியாது. இடைநிலையில நின்றுவாங்க. அந்த பெண் திக்கி திணறிடுவாங்க. இப்படி ஒரு முறை அந்த காலத்துல இருந்துச்சு. இது சரியான முறையா அப்படின்னு கேட்டா சரியான முறை இல்லை. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு முறை. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டுலாம் முடியாது. அது மாதிரி இன்னைக்கு தலாக்கு 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 சொல்றாங்கல்ல, இது என்னமோ இந்த மோடி கவர்மெண்ட் இஸ்லாமே ரொம்ப கஷ்டமேப்பா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மார்க்கமே அப்படி சொல்லலை. ரொம்ப இஸ்லாம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சட்டத்தை அவன் என்ன செய்யறான்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அரண்டவன். சரி இருக்கட்டும். இப்ப இந்த லிஹார் இருக்குல்ல, இந்த விஷயம் அவங்க வீட்டுல நடந்து போச்சு. யார் வீட்டுல? ஹவுஸ் பின் சாமித் வீட்டுல. அதாவது ஹவுலா பின் சாலபாவை பார்த்தவர்கள் இப்படி சொல்லி விடுகிறார்கள் கோவத்துல. சொல்லிட்டு அவங்க வெளியே போயாச்சு. போயிட்டு அவங்க கொஞ்சம் போய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வராங்க. ஹவுலா அப்படின்னு ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு, பாசத்துல நேசத்துல கொஞ்சிறதுக்கு வராங்க. ஏன்னா வந்த உடனே அங்க ஒரு பக்கத்துல வராத, நீ எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, நீங்க என்னை அவ்வளவு சங்கடப்படுத்தி இருக்கிறீங்க, ரொம்ப பயங்கரமான வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்,
இதுல வந்து நம்ம நேரம் அங்க போயிட்டாங்க. அதாவது அந்த அம்மாவுடைய எண்ணத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒரு குடும்பத்தை ஒருபோதும் உடைத்து விடக் கூடாது, இந்த கணவனை விட்டு ஒருபோதும் பிரிந்து விடக் கூடாது. என்றாலும் என் கணவர் கொஞ்சம் கோபப்பட்டு பேசிட்டாங்க. ஆனா அவ பேசுற வார்த்தை அந்த நிமிஷம் வரைக்கும் ஜாகிலியா காலத்துல ஆகாத வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை தூக்கிட்டான்ல அந்த வசனத்தின் மூலமா. ஆனால் இந்த வார்த்தை மோசமானது. இதுக்கு பிறகு இணைகிறதா பிரிகிறதா என்ன செய்யறது, இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி தான் முடங்கி இருக்கல, இப்படி நீ சொல்லிட்டியே, இப்படி போட்டு அநியாயம் பண்ணிட்டியே, அகரம் பண்ணிட்டியே, இல்ல மனுஷனா அப்படின்னு புலம்பிட்டும் இல்ல, ஒப்பாரி வச்சுட்டும் இல்ல. தீர்வு என்ன? யார பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நேரா போன, யார ரசூலல்லாஹ் சம்பவம் இந்த மாதிரி நடந்து போச்சு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சட்டம் இல்லையே, இப்ப ஒரு விஷய தொழுகை எப்படி தொழணும் அப்படின்னு கேட்டா, தொழுகை இப்படி தொழணும்னு தெரிஞ்சா சொல்லிடலாம். தண்ணி இல்லைன்னா என்ன செய்யணும், தயமும் செய்யணும், அல்லாஹ் சொன்னா சொல்லிடலாம். இப்படி ஒரு பிரச்சனை இது வரைக்கும் பேசப்படலை, இதான் ஃபர்ஸ்ட். அப்படின்னு ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலபா ஒரு வயசானவராச்ச, அவர் விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ, இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோ. யாரு? ஹவுஸ் பின் சாமித்து வயசானவர், நீ வந்து டக்கு புக்குன்னு இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து, இல்ல நான் அல்லாட்ட இதை பத்தி முறையிடுவேன் அப்படின்னு போயிட்டு அல்லாட்ட பேசுறாங்க. அந்த வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இந்த இவங்க சொன்னாங்க பாருங்க, அஷ்கு பத்தி ஹவுஸ்னி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி இந்த அம்மா என்ன செய்து, யா அல்லாஹ் உன்னிடமே நான் முறையிடுகிறேன், எனக்கு இது ஒரு தீர்வை கொடு, எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு யாரை விட்டு கொடுக்க மனசு இல்ல, கணவரை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்ல. அதே நேரத்துல கணவர் கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருங்கிறது தெரியுது, ஆனால் முறைப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரியான ஒரு தீர்வு கொடுக்க முடியல, அப்படி ஒரு சட்டம் இல்ல. இப்ப இந்த கொஞ்ச நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. வஹி வந்தா வேக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விஷயம் என்னன்னா, வஹி வரும்போது அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷய சம்பவத்துல கூட கேட்டிருப்போம், அப்படியே என்ன செய்யும்னா முத்து முத்தா வேர்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி வேர்க்க ஆரம்பிச்ச உடனேயே வஹி வருதுங்கிறது தெரியுது. உடனேயே அவங்கள கூப்பிட்டு ஹவுலா உன் சம்பந்தமாக வஹி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் 58ஆம் அத்தியாயத்துல இந்த வசனங்களை வந்து சொல்றாங்க. கது, அந்த வசனம் ஆரம்பத்தை மட்டும் பாருங்க. கது, நிச்சயமாக, சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான். அந்த அத்தியாயத்துக்கு பேரு முஜாதலா. அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது? முஜாதலா. முஜாதலா என்றால் தமிழிலே தர்கித்தல் என்று அர்த்தம். யாருடைய தர்க்கம்? அல்லாஹ். இந்த மார்க்கம் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகளை வழங்குகிறது. ஒரு பெண்ணின் சொல்லை அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் கேட்கிறான். இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியமானது. பெண்ணடி பேசாது, நீ அங்கிட்டு போ, நீ தூர போ, உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், ஆலோசனை தெரியுமா, மண்டு தெரியுமா அப்படின்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உன்னிடத்திலே தன்னுடைய கணவரை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அந்த பெண், என்னிடத்திலே முறையிட்டு கொண்டிருந்த, என்னிடத்திலே கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருந்த, கவலையை ஒப்புக்கொண்டுட்டு இருந்த அந்த பெண், அந்த பெண்ணுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டான். அது சமி அல்லாஹ் கவுல், கவுல்னா சொல். யார் சொல்லு? இந்த பெண்ணுடைய சொல்லுன்னு கேட்டுட்டு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறான். இந்த மாதிரி வந்து பெண்ணுகிட்ட கோவம் வந்துச்சுன்னா வார்த்தையை விட்டுருவீங்களோ, நீங்க விடுற வார்த்தையை நாங்க சாதாரணமா எடுத்துக்கணுமோ, நீ விடுற வார்த்தைக்கு பனிஷ்மெண்ட் இப்படி யாரெல்லாம் இனிமே சொல்கிறார்களோ அவர்கள் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அடிமை வச்சுதான் கொடுத்துட்டு போயிரு, இனிமே அடிமையை வச்சுக்கிட்டு அதை குடு, ஒரு அடிமை கொடுக்கணும். அடிமை இல்லைன்னு சொல்றியா, 60 நாட்கள் 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். சும்மா ரமலான்ல 1 மாசம் வச்சுட்டு அப்படி தொடர்ந்து வை, இது நிர்பந்த பனிஷ்மெண்ட். 1 மாசத்துக்கே நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பா வைக்கிறோம், இனிமேல் வைக்கணும். ஆனா எப்படி இருக்கு, கஷ்டம்ல. 2 மாசம் நோன்பு. எது இப்படி சொல்லுவியா, உன் வார்த்தையை நீ இப்படி கோபம், வார்த்தை இருக்குல்ல, வார்த்தையை அளந்து பேசணுமாங்க. அல்லாஹ் இதை செயலா காட்டினான். என்ன பேசுறீங்க? அப்ப அந்த சஹாபியும் நல்ல சஹாபி, சிறந்த சஹாபி. ஆனால் இப்படி சில வார்த்தைகள் தவறுகள் வரும் பொழுது அல்லாஹ் விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. கணவன் இன்னைக்கு அதான் நடக்கு, என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். நைட்டு வந்துட்டு சோறு போடுமா அப்படின்னு சோறு போடுறோம், இவருக்கு ஜாலா ஊத்துமா ஜாலா ஊத்தணும், பேச்சுல கவனம். அதுக்கே எனக்கு அதுக்கு நல்ல இது வந்து பேசவே கூடாதுன்னு இல்ல,
ஆகுமான பேச்சு, ஹலாலான பேச்சு, அதே எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு நாகரீகமா கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கிறது, சங்கடங்களை தரக்கூடிய வார்த்தைகள். அதுவும் இது போன்று உடனே விட்டு பிரிய போறேன், நான் இந்த ஊரை விட்டு போறேன், அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசாத. ஒரு அடிமை விடுதலை செய், முடியலையா 2 மாசம் தொடர்ந்து போய், அதுவும் முடியலையா 60 ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு என்ன செய்யுது வருது இந்த வசனத்தின் மூலமாக. சுப்ஹானல்லாஹ். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு பிறகு அந்த அம்மா வரலாறுல அப்படி ஸ்டார் மாதிரி பதிஞ்சுட்டாங்க. அந்த அம்மா ஏன் அப்படி பதிஞ்சாங்கன்னா, கணவன் சண்டை போட்டாங்கன்னு வைங்களேன், பதிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கணவன் போய் நின்று ஒத்தைக்கு ஒத்த வா பார்த்துருவோம், எங்க கூட்டு எங்க பாப்பா கூட்டு வருவேன், எங்க சின்னமா கூட்டு, அண்ணன் நீ இப்படி பேசியா, நீ அண்ணே எங்க பாருங்கண்ணே, தம்பி எங்க பாருவாங்க, வாடியா வாடியான்னு சொல்லி ஊரைய கூட்டு வந்து 2 ஆக்கி, இதெல்லாம் அந்த அம்மா செய்யல. அந்த அம்மா செஞ்சது, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்க, நாம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், நமக்குன்னு ஒரு ஷரியாத் இருக்கு, நமக்குன்னு ஒரு குர்ஆன் இருக்கு, நமக்குன்னு ஒரு சுன்னா இருக்கு, நமக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. நம்ம இது போன்ற ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல, நாம் வரைமுறைப்படுத்தப்பட்டவர்கள், நெறிப்படுத்தப்பட்டவர்கள். நம்முடைய தலைவரிடத்தில் போவோம், சொல்வோம், அவர் சொல்லக்கூடிய தீர்வை நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த அம்மா வந்தாங்க பாருங்க, இன்னைக்கு ஸ்டார் அந்த அம்மா. கௌலா பின் சாலமா உலகம் அழிகிற வரைக்கும் குர்ஆன் வசனம் கது சமி அல்லா, கது சமி அல்லா, கது சமி அல்லா. அடுத்து ஆயிஷா அலி சொல்றாங்க, அது கவனிக்கணும். ஆயிஷா அலி சொல்றாங்க, இந்த அம்மா என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தன்னுடைய கணவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, நானும் அந்த வீட்டுல தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் உள்ள இருக்கேன், எனக்கே அந்த அம்மா சொன்னது சரியா கேட்கல, எனக்கே அந்த அம்மா சொன்னது கொஞ்சம் கேட்டுச்சு கொஞ்சம் கேட்கல, ஆனால் அரிசில இருக்க அல்லாஹ் சொல்றான், நான் கேட்டேன். சமீஉன் அலீம். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் கேட்கக்கூடியவன். ஆயிஷா அலி அதை கோட் பண்ணி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஜனாதிபதி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா யாரு? கௌலா பின் சாலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பக்கம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயசுல கூடுறவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அமீருல் முஃமினீன், என்ன நீங்க இவ்வளவு நாங்க பேசியிருக்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு மூதாட்டி பேசிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அதிசயத்துல ஆச்சரியத்துல கேட்கிறாங்க. உடனே அமீருல் முஃமினீன் சொல்றாங்க, யாருங்க? கலீஃபா. அந்த அம்மா பேசுனா அல்லாவே கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் கேட்டேன்னு சொல்றான். ஏன் இன்னைக்கு முழுக்க பேசணும், நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் பேசாம அப்படின்னா, இன்னைக்கு முழுக்க பேசணுமே, நைட் வரைக்கும் பேசணுமே, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன அம்மாவே பெரிய ஒரு அடையாளமாக ஆயிட்டாங்க, ஒரு ஐக்கானாக ஆயிட்டாங்கிறத நாம பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுடைய அந்த நிதானமான நடவடிக்கைகளும் எதையுமே சாதாரண மனிதர்களிடத்தில் முறையிடுவதா அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, அதுதான் முடிவு. அதனால அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுவோம் என்பது இந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். அதே மாதிரி வார்த்தைகளை மிகவும் அழகாக நாம மாற்றிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வார்த்தைகளை பேசும்போது கோபம்லாம் வராமலாம் இருக்காது. யாரா இருந்தா கோபம் வரும், அசரத்து உள்ளரம் பேச கோபம் வரும், மனைவி எல்லாம் அவங்களும் கோபம் வரும், நம்மளும் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு சில வழிமுறைகளை நாம் அதற்கென்று பயிற்சி பெறுவோம், அழகான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற இன்னும் பல சஹாபிகளை பற்றி வரக்கூடிய நாட்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.